நம்ம பொதுவாவே ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் போறோம், ஒரு திருவிழா போறோம், இல்ல ஒரு கான்சர்ட், மியூசிக் ஃபெஸ்டிவல் போறோம், ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னாவே, நம்ம சில விஷயம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ப யூசுவலா அதாவது கூட்டம் எப்போதுமே எவ்வளோ கூட்டம் வரும்னு யாருமே நம்ம கருத்து கணிப்பு பண்ணவே முடியாது. எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த பிளேஸுக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ பேர் இருக்கலாமா, இல்லையான்றது நம்ம யாருமே கருத்து கணிப்பு பண்ண முடியாது. ஸோ நம்ம சேஃபா இருந்துக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, நீங்க போற பிளேஸ் வந்து அவுட்டோர் பிளேஸா, இன்டோர் பிளேஸான்னு பார்த்துக்கோங்க. அப்படி அவுட்டோர் பிளேஸா இருந்துச்சுன்னா, முன்னாடியே நீங்க போம்போதே அந்த எக்ஸிட்ன்னு நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா? இப்ப தியேட்டர்லலாம் போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸிட் சைன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிட் சைன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே உட்காரும்போதே, இல்ல அந்த கூட்டம் அதிகமா ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க கருத்து கணிப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா பெட்டர். 2வது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த கார்னர்ஸ்லயே அதாவது ஒரு கூட்டத்துக்கு உள்ள போகாம, நம்ம கூட்டத்துக்கு வெளியிலேயே இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ரொம்ப ரொம்ப சேஃப். இல்ல அப்படி மீறி நீங்க கூட்டத்துக்குள்ள போயிட்டீங்க, கூட்டம் ஜாஸ்தியாவ நீங்க உள்ள தள்ளப்பட்டுட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸிட் பிளான்னு ஃபர்ஸ்ட்டவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு நம்ம எது நியர்பை இருக்கோ, க்ளோசஸ்ட் இருக்கோ, அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமா வெளியில வர மாரி நம்மள மூவ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கூட்டத்தோடயே போக பாருங்க. அதாவது கூட்டத்துக்கு அகெயின்ஸ்ட்டா போக பார்க்காதீங்க. இப்ப மீனிங் வந்து உங்கள வந்து முன்னாடிலருந்து உங்கள பின்னாடிலருந்து முன்னாடி புஷ் பண்றாங்கன்னா, நம்பளும் முன்னாடி போறதுக்கு தான் பார்க்கணும் தவிர, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. அத வந்துட்டு நம்ம வந்து அகெயின்ஸ்ட்டா போக்கூடாது. அப்படி பண்ணோம்னா தான் நம்பளுக்கு அடி ஜாஸ்தியா விழ சான்ஸ் இருக்கு. இன்ஜுரி ஜாஸ்தியா விழ சான்ஸ் இருக்கு. நம்மள கீழ தள்ளறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ இத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்ல கூட்ட நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நெனச்சா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைய வந்து மேல தூக்கி மூச்சு சீக்கிரமா விடுற மாரி நம்ம பார்த்துக்கோங்க. குனிஞ்சோ இல்ல கீழ உட்கார்றதையோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். நம்ம முக்கியமா எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியில புரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லங்ஸு, நம்ம ஹார்ட்டு, நம்ம பிரைவேட் பார்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வலி ஜாஸ்தியா வரக்கூடியது. அண்ட் இன்ஜுரி இதுக்கெல்லாம் ஆச்சுன்னா நமக்கு டெத் ஈஸியாவே வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த ஆர்கன்ஸை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாக்ஸர் மாரின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸிங் டைப்ல உங்க கண்ணு, உங்க மூஞ்சு பகுதியிலயே இல்லாட்டி உங்க லங்ஸ் பகுதியில எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெருக்கமா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களோட இந்த சொன்ன பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம லங்ஸ், நம்ம ஹார்ட், நம்ம ஃபேஸை கூட நம்ம பாதுகாத்துக்கலாம். 2வது நம்ம லங்ஸ் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவும் ஜாஸ்தியா நம்ம மூச்சு விட மாட்டோம். ரொம்பவும் நம்ம கம்மியா இருக்காம உங்களுக்கு ஒரு அளவு வந்து கான்சன்ட்ரேட் அதாவது சின்ன ஸ்பேஸ்ல வந்து மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மூச்சு வேணுமோ அதை வந்து நம்ம இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கும் பிரீத்திங்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களை கீழே தள்ள விடப்பட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதே பொசிஷனை மெயின்டைன் பண்ற மாதிரி உங்க லெஃப்ட் சைட்ல நீங்க விழுந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா, ரிசர்ச்சஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, லெஃப்ட் சைட்ல நம்ம இருக்கும்போது நம்ம ஹார்ட்டு, நம்ம லங்ஸோட கம்ப்ரெஷனை நம்ம பெட்டரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால, நீங்க லெஃப்ட் சைடு விழும்போது நல்ல கிராலிங் பொசிஷன், அதாவது இந்த குழந்தை எப்படி ஃபீட்டல் பொசிஷன்னு சொல்லுவோம். இந்த குழந்தை மாதிரி நல்லா சுருண்டிக்கிட்டிங்கன்னா பெட்டர். உங்களுக்கு ஏதாச்சும் மேலே யாராச்சும் நம்ம மேலே விழுந்தாலும் சரி, இல்லை நடந்தாலும் சரி, இல்லை எதுவும் நமக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, அதிகமாக நம்ம ஆர்கன்ஸ் வந்து பாதிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம அதாவது கொஞ்சம் கூட்டம் ரொம்பவே இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாய்ஸை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக கத்துறது, அதிகமாக நீங்கள் வந்து ஓவராக வந்து சத்தம் போட்டிங்கன்னா, அப்போ உங்களோட எனர்ஜி இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாகவே ஆக்சிஜன் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் இப்போ குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இப்போல்லாம் நிறைய வந்து இந்த வாட்சஸ் இருக்குது. அவங்க ஜிபிஎஸ் மூலயமா அவங்க கையில் வாட்சஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க எங்கே இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இல்லாட்டி 2வது விசில் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா, அந்த விசிலை நம்ம ப்ளோ பண்ணும்போது கூட நம்ம எங்கே இருக்கோம், ஏதாச்சும் அலார்மிங் இல்லை சைரன் மாதிரி நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதோட பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறது இல்லை எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த கூட்டத்தை பார்த்துக்கோங்க. சில விஷயம்லாம் நமக்கே தெரியும் இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதுவே பெட்டர். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எவ்ரிதிங்.